ஹாய் ஹலோ வணக்கம். விவகாரத்து அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியாகவே இப்போ போயிருச்சு. தொடர்ந்து சினிமா மற்றும் சீரியல் பிரபலங்கள் நிறைய பேர் இப்போ பிரிஞ்சு தனித்தனியாக தான் வாழ்ந்துட்டு வராங்க. அது ஒரு ஃபேஷனாகவும் ஆயிருச்சு. அப்படி இப்போ ஒரு பிரபலம் 2 நாளைக்கு முன்னாடி அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அடுத்த நாள் திருமணம் செஞ்சுருக்கிறாங்க. அவங்க யார் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நாதஸ்வரம், மகராசி உள்ளிட்ட சீரியலில் ஆக்ட் பண்ணவங்க தான் ஸ்ருத்திகா. இவங்க விவகாரத்து செஞ்சதாகவும் நான் இப்போ மகராசி சீரியலை என் கூட பேர் பண்ணி நடித்த ஆரியன் அவங்கள திருமணம் செய்ய போவதாகவும் திடீர்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய சோசியல் மீடியா பக்கத்தில் ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஸ்ருத்திகா அண்ட் ஆரியன் 2 பேரும் திருமணமாகி டிவோர்ஸ் ஆனவங்க. ஸ்ருத்திகா பார்த்தீங்கன்னா சானிஸ் அப்படிங்கிறவங்க திருமணம் செஞ்சு டிவோர்ஸ் பண்ணிக்கிட்டாங்க. ஆரியன் பார்த்தீங்கன்னா நிவேதிதா அப்படிங்கிற ஒரு சீரியல் நடிகையை தான் திருமணம் செஞ்சுக்கிட்டு இவங்கள டிவோர்ஸ் பண்ணிக்கிட்டாங்க. நிவேதிதா பார்த்தீங்கன்னா திருமகள் சீரியல் ஆக்ட் பண்ணியிருந்தாங்க. அதே திருமகள் சீரியல் ஆக்ட் பண்ண சுரேந்தர் அவங்கள பார்த்தீங்கன்னா திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. இப்போ ஆரியன் ஸ்ருத்திகா பார்த்தீங்கன்னா இப்போ திருமணம் செய்ய போறதாக தகவல் வெளியாயிருக்கு. 2 பேரும் பார்த்தீங்கன்னா எங்கள் முந்தைய வாழ்க்கையிலிருந்து நாங்கள் பிரிஞ்சாலும் அந்த வாழ்க்கையை பற்றி நாங்கள் குறை கூறுவதில்லை. நாங்கள் எங்கள் புது வாழ்க்கையை தேர்ந்தெடுக்க இருக்கிறோம். உங்களுடைய ஆதரவு, எங்கள் பெற்றோர் ஆசீர்வாதத்துடன் நாங்கள் ரிஜிஸ்டர் மேரேஜ் செய்ய போகிறோம். இந்த முடிவுக்கு நீங்கள் எங்களுக்கு ஆதரவு அளிக்கணும். இந்த முடிவை பற்றி கண்டிப்பாக தெரிவிப்போம் அப்படின்னு இன்ஸ்டாவில் பார்த்தீங்கன்னா தெரிவிச்சிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் என் கணவர் பெயரும் இருந்தது அந்த இன்ஸ்டாவில். அதை மாற்ற முடியலை, சில தொழில்நுட்ப காரணங்களால் மாற்ற முடியலை, சீக்கிரமாக நான் மாற்றிடுவேன் அப்படிங்கிற மாதிரியும் ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. அதாவது இன்ஸ்டாவில் பார்த்தீங்கன்னா ஸ்ருத்திகா சானிஸ் அப்படின்னு சொல்லி இருக்கும். அதை நான் மாற்ற போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நீங்கள் எல்லாரும் எங்கள் புது வாழ்க்கைக்கு ஆதரவு தர வேண்டும் அப்படின்னு சொல்லி 2 பேருமே பார்த்தீங்கன்னா பதிவு பண்ணியிருக்காங்க. சில மாதங்களுக்கு முன்னாடியே ஆரியன் அண்ட் ஸ்ருத்திகா பார்த்தீங்கன்னா 2 பேரும் ரீல்ஸ் அண்ட் ஃபோட்டோஸ்லாம் நிறையவே ஷேர் பண்ணிக்கிட்டு வராங்க. இந்த ஃபோட்டோஸ்லாம் பார்த்துட்டு நிறைய பேர் லவ் பண்ணுறீங்களா, மேரேஜ் பண்ணிக்கிட்டீங்களா அப்படின்னு சொல்லி தான் பல பேர் கேட்டுட்டு வந்தாங்க. இந்த நிலையில தான் இவங்க இந்த பதிவு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஷாக்கிங்காக தான் இருக்குது. ஆனால் நிறைய பேர் எதிர்பார்த்தது உண்டு அப்படின்னு கூட சொல்லலாம். அப்புறம் நெக்ஸ்ட் திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. அதுக்கப்புறமா அதாவது முந்தைய நாள் பார்த்தீங்கன்னா அவங்க இன்ஸ்டாவில் ஷேர் பண்ணியிருந்தாங்க திருமணம் செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லி. மறுநாள் பார்த்தீங்கன்னா அதாவது நேற்று பார்த்தீங்கன்னா திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. இவங்க திருமணத்திற்கு சினிமா பிரபலங்கள் அவங்களுடைய ரிலேட்டிவ் ஃபேமிலி மட்டுமே கலந்துக்கிட்டாங்க. ஆனால் அவங்களுடைய ஃபோட்டோஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணியிருக்காங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அதாவது ஸ்ருத்திகா மற்றும் ஆரியன் பற்றி என்ன நினைக்கிறீங்க? விவாகரத்து அப்படிங்கிறத பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கறதுக்கு முன்னால் நம்ம நியூஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐகானையும் மறக்காம கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ.